என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? வெறும் 1.5 கோடி தானே. எனக்கு இருக்கிற கடன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னுடைய செல்ல பொண்ணு ஒரு தேவதை மாதிரி நான் வளர்ப்பேன். நீ வேணா பாத்துக்கிட்டாரு. சரி, தண்ணி குடிக்கிறியா? தண்ணியும் வேணாம், ஒண்ணும் வேண்டாம். வந்து மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். ஐயோ. ஹலோ ஹலோ. ஆ ஆ காலையிலே சரக்கு அடிக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? இவனுங்க தண்ணி அடிச்சு வீட்டையே தலைகீழா மாத்திட்டானுங்க. இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பட்னி கிடக்கிறது ஏன் தலையெழுத்து. வீட்டுல அரிசி பருப்பெல்லாம் காலி இருந்தா தானே சமைக்க முடியும். ஆனா இவனுங்களுக்கு இதை பத்தி கவலை இல்ல. நாள் முழுக்க இப்படி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். டேய், நான் உன்கிட்டயே மோகன்கிட்டயே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சாப்பாடுக்கு கொடுக்குற காசு சரக்கு வாங்கி ஏன் இப்படி வேஸ்ட் பண்றீங்க? இதுக்கப்புறம் பசி அது இதுன்னு என்கிட்ட வந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். வேலை வேலைக்கு சாப்பாடு சாப்பிடுறீங்களோ இல்லையோ, ஆனா கரெக்டா சரக்கு மட்டும் அடிங்க. சனல் என்ன இப்படி ஒரேடியா அரைகண்டா பேசக்கூடாது. அப்படின்னா எங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை பைசல் பண்ணு. நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். எங்க பிள்ளைங்களையும் பொண்டாட்டியும் பார்த்து 3 வருஷம் ஆயிடுச்சு. என் குடும்பத்தை விட என்ன உயிருக்கு உயிரா நேசிச்ச ஏன் நீத்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா? ஏண்டா, பாக்குற பொண்ணெல்லாம் உன் லவர் ஆக்குறது தானே உன்னோட வேலையே? சனல், நஷ்டத்தோட கணக்கு போட்டா எங்களுக்கும் நிறைய நஷ்டம் இருக்கு. சரி, அதை விடுங்கண்ணா. இந்தாங்க, சாப்பாடுக்கு தேவையானதெல்லாம் இதை வச்சு வாங்கிக்கோங்க. சரியா? இங்க பேஸ்டும் இல்ல, சோப்பும் இல்ல. ஒரு பாட்டில் பெனாயில் வாங்கி வாய கோப்பலி நல்லா பளபளன்னு இருக்கும். விஜயனா, கொஞ்சம் என் கூட வாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். அது என் பங்கு பேலன்ஸ் இருக்கு. நான் அதெல்லாம் தேவையில்ல, நீங்க முதல்ல போய் பேண்ட போட்டு வாங்க. முடிச்சிட்டு போலாம். சீக்கிரம் வாங்க. நிம்மதியா உட்காந்து தண்ணி அடிக்கலான்னு பார்த்தா விட மாட்டாங்கிறானே. இப்போ உனக்கு சோப்பும் பேஸ்டும் தான் குறைச்சல். விடிஞ்சது கூட தெரியாம குடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. உருப்பட்ட மாதிரிதான். என்னதான் ட்ரை பண்ணாலும் பணம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த சோனிக்கு வட்டிக்கு மேல வட்டி கொடுத்தே என் காசெல்லாம் கரையுது. நீ வட்டிக்கு மேல வட்டி கொடுத்தாலும் உன் சும தீராது போல இருக்க. கஷ்டம்னு நம்ம யார்கிட்ட சொன்னோன்னு வைங்க, எல்லாரும் தள்ளி நின்று தான் பார்ப்பாங்க. உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். அன்னைக்கு நான் சம்பளம் கொடுக்கும் போதே ஊருக்கு கிளம்பி போயிருக்கலாம்ல. அடிச்ச போதை இறங்கிடும் போல இருக்கு. எத்தனை பேரை தேடணும்னே தெரியல. கரெக்ட் பண்ணும் போல இருக்கு. அப்புறம் எங்க ஃபீலிங்ஸையும் நீ புரிஞ்சுக்கணும். என்ன பெரிய ஃபீலிங்ஸ்? கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்களும் சோனியும் ஒண்ணுதான். ஹாய், எப்படி இருக்க? பயங்கரமா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல இல்ல இருக்கு. ஷாப்பிங்ல இல்ல, கொஞ்சம் திங்ஸ் வாங்கினா அவ்வளவுதான். நாளைக்கு உங்க கம்பெனி டிரைவர் சுஜித்தை கொஞ்சம் அனுப்பி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். முவியாரா வரைக்கும் கொஞ்சம் போகணும். லாங் டிரைவ் வேற. தனியா வண்டி ஓட்ட பயமா இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே. நீ கேட்டது எல்லாமே இதுல இருக்கு. சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்கேன். செம்மையா ஒரு கிரேவி ரெடி பண்ணு. ஓகே? காரசாரமா பண்ணிட்டா இங்க மத்தவங்க யாரும் சாப்பிட வேண்டாமா? வீட்ல ஒரு சின்ன குழந்தை இருக்குங்கிற நினைப்பு இருக்கா? சரியான சுயநலவாதி. ஆரம்பிச்சிட்டியா? வீட்டுக்கு வந்ததுமே மனுஷனை டென்ஷன் பண்றதே உனக்கு வேலையா போச்சு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. மீனு, ரிமோட் எங்க? Dancing in the park, I'm smooth, cool and curious when Princess 9 p.m. Maximum exposure. Economy has improved. Expert views and critical business information. Keep it on the
It's your squawk box. Rich and rich, sexy, classy. அப்பப்பா இத கொஞ்சம் திறந்து கொடுங்களேன். அது நீ அம்மா கிட்ட போய் சொல்லு, அம்மா திறந்து கொடுப்பாங்க. சீக்கிரம் போ. அம்மா இத கொஞ்சம் திறந்து கொடுங்களேன். சும்மா தொந்தரவு பண்ணாம போ இங்கேருந்து. I'm gonna try and do this as long as I can. Acting's kind of இப்ப இது ஒண்ணுதான் குறை. ஏய், என்ன கல்யாணி இப்படி சொல்ற? இப்பெல்லாம் நீ ரொம்ப ஓவரா பண்ற தெரியுமா? ம். நேரம் காலம் தெரியாம. ஆ? ஏன் நேரம் நல்லா தானே இருக்கு? இங்க பாருங்க, என்ன விடுங்க. சமையல் பண்ணணும்ல. ஏய், கொஞ்சம் இங்க பாரு. ஏய். ம். இன்னைக்கு என்ன சிக்கனா? மட்டன். அப்ப சிக்கன் எங்க போச்சு? ஆ? சொல்லு. விடுங்க. ஹலோ கிஷோர் அண்ணா? இல்ல கிஷோர் அண்ணா, எதுவுமே ஆகல. அது என்ன 1-2 ரூபாவா? 1.5 கோடி ஆச்சே. ஒரு நிமிஷம் இருங்க, கொடுக்குறேன். என்னங்க கிஷோர் அண்ணா பேசுறாரு. இது முக்கியமா உங்ககிட்ட பேசணுமா? முக்கியமான விஷயம் பேசணுமா? அதான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டார்ல, அப்புறம் என்கிட்ட மட்டும் என்ன தனியா? ப்ளீஸ் அவர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. என்னுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்ன விட நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. என் பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல, புரியுதா? அப்புறம் இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. ஹலோ, இப்படி ஒதுக்கி தள்ளுங்க. எல்லாரையும் ஒதுக்கி தள்ளுங்க. இனிமே யாரு இருக்கா நமக்கு? கடைசியா இருந்த ஒரே ஆளு அவரு மட்டும்தான். அவரையும் வெறுத்து ஒதுக்கிட்டீங்க. அவருக்கு என்ன தலை எழுத்தா சொல்லுங்க? நமக்கு அவர் உதவி செய்யறதுனால அவருக்கு என்ன லாபம் சொல்லுங்க? ஸ்கூலுக்கு போகாம பாஸ்போர்ட் இல்லாம இங்க ஒரு குழந்தை இருக்கு. அது ஒண்ணு அவர் பொண்ணு இல்ல, உங்க பொண்ணு. அது யாருக்கு தெரியும்? என்னையும் என் பொண்ணையும் கொன்னுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா இருங்க. பசி பட்டினி கூட பொறுத்துக்கலாம், ஆனா இந்த மாதிரி வார்த்தையை எந்த பொண்ணு பொறுத்துக்க மாட்டா. ஹலோ, கேம்ப்ல இருக்க? இல்ல நான் இப்ப அங்க இல்ல. நீங்க சொல்லி மாயா எனக்கு கால் பண்ணிருந்தா. இப்ப அவங்கள பிக்கப் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நான் அப்புறமா கால் பண்றேன். ஏய்! சொன்னி நீயா? ஏண்டா சனல், எங்கடா ஓடி ஒளிற? நீ பாதாளத்துக்கே போய் பதுங்கினாலும் ஒன்ன நான் பிடிச்சிருவேன். உன் வீட்டை கூட கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா? உன் பொண்டாட்டி கல்யாணிய பார்த்து அவ கையால நல்லா சாப்பிட்டுட்டு உங்க கூட ஜாலியா தங்கிட்டு போலான்னு நினைக்கிறேன். என்ன, அது சாவகாசமா பண்ணிக்கலாம். ஆமா, என் பணம் எங்கடா? சொனி, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு. நிலைமை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. கையில காசு கொஞ்சம் கூட இல்ல. நான் வட்டியை மட்டும் தந்துடுறேன். சும்மா இதே கதையை சொல்லாத. எல்லாத்தையும் இழந்துட்டு 10-15 கேஸ்ல நீ மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது கூட எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாம உனக்கு பணம் கொடுத்தேன் பாரு. அது ஏன் தெரியுமா? நீ ஏன் ஊர்க்காரங்கிறதுனால மட்டும்தான். உன் பொண்டாட்டி கல்யாணி, அவ மேல எனக்கு எப்பவும் ஒரு சாஃப்ட் கார்னர் தான். அவளுக்காக இன்னும் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஏய் சுனி, இப்படி பேசினா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். கூடி சீக்கிரமே உன் பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன். மனசுல பட்டதை டக்குன்னு சொல்றவன் நான். எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா நான் ஏன் உன்னை தொல்லை பண்றேன்? சுனி, தயவு செஞ்சு நான் இப்ப விடு. நானே உன்னை வந்து பாக்குறேன். போறேன். ஆனா அந்த ஏடிஎம்ல இருந்து ஏதோ எடுத்து உன் பாக்கெட்ல வச்சியே, அது என்னன்னு பாப்போம்.
தற்சமயத்துக்கு இதை வச்சு நான் மேனேஜ் பண்றேன். வாட்டா சனல் செல்லம்? இருந்த காசும் போச்சா? டேய் எனக்கு ஒரு பெக்கு முதல்ல நான் கொடு. குடிக்கிறேன். மொத்தமா குடிச்சு பாட்டில காலி பண்ணிடாத. நைட்டுக்கு தேவைப்படும்ல. இங்க பாருங்க விஜயண்ணா, மறக்க வச்சவன் கண்டிப்பா ஊத்தி கொடுப்பேன். ஊத்துவேன். இப்படியே பகல் கனவு கண்டுகிட்டே இரு. அது சனலா இருக்கும். அவன் ஏற்கனவே எனக்கு ஃபோன் பண்ணான். நீ ஒன்று பண்ணு, நீ போய் அவனை இங்க கூட்டிட்டு வா போ. என்ன எரியுதா? சீக்கிரமா கதவு மூடுங்கண்ணே. என்னாச்சு? அந்த அட்வொகேட் கிட்ட மாட்டிருப்பேன். நல்ல வேளை எஸ்கேப் ஆயிட்டேன். ஆ. வாசனை என்னாச்சு? செமையா இருக்கு. மீனா? ஓ, மத்தி மீனா? டேய், உனக்காரா, கொஞ்சம் தள்ளி நில்லு. நல்லா காரமா மொறுமொறுன்னு வறுத்து கொடுங்க. பர்றா, ரம்மா பிராண்டியா? அது என்ன வந்தா உனக்கு நான் ராத்திரிக்கு வேணும்னு ஒதுக்கி வச்சிருக்கேன். ஓ, வேணா நான் ராத்திரிக்கு வச்ச சரக்க இப்பவே குடிச்சு தீத்துருவாங்க போல இருக்கு. இவனுங்க கூட சேர்ந்து நீயும் இப்படி ஆயிட்டியா? இருக்கிற மிளகாத்தூள் எல்லாத்தையும் அள்ளி போட்டு தின்றானுங்க. அந்த கக்கூஸ் பக்கம் போகவே முடியல. இந்த மாதிரி மோப்பம் பிடிக்கிற ஆளுங்களை நம்ம வச்சுட்டு சுத்துறோம் பாத்தீங்களா, அதுதான் தப்பு, பெரிய தப்பு. இந்த மாதிரி பேச்செல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்க. நான் உடைச்சு சொல்லவே இல்லையே. தயவு செஞ்சு 2 பேர் புலம்பல நிறுத்துறீங்களா? அங்க ஒருத்தர் சமைச்சிட்டு இருக்காரு, தெரியுதா இல்லையா? நீ அந்த பாத்ரூமோட கோலத்தை பாத்தியா? ஓ, அப்ப நான் வந்து அதை கிளீன் பண்ணுவா? இல்ல, இவனுங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஆளு இப்படிதான் சுத்தன்னு புலம்பிட்டே இருப்பான். டெய்லி 3 அண்டர்வேரை வாஷ் பண்ற அளவுக்கு சோப்பு இருந்தா நாம ஒரு மாசத்துக்கு குளிக்கவும் செய்யலாம், துவைக்கவும் செய்யலாம். என்ன யார் அது? ஐயோ, கல்யாணி கூட சண்டை போட்டுட்டேன். அவதான் விடாம கூப்பிட்டுட்டே இருக்கா. அதான்டா விடாம கூப்பிட்டு இருக்கா. விட்டு விட்டு கூப்பிட சொல்லுதானே. சரி, நான் கிளம்புறேன். டேய், செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போடா. என்கிட்ட இல்லண்ணா. சுஜித் வருவான், அவன்கிட்ட மாயா கொடுத்த பணம் ஏதாவது இருக்கும். இப்போதைக்கு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அவனுக்கு நான் அப்புறம் தந்துக்கிறேன். சரி, சரக்கு நீங்களே அடிங்க. நாங்க அடிக்கிறதா? என்னமோ கொண்டாந்து வைக்க மாதிரி ஆமா, சொல்ற. அங்கதான் கொண்டு வந்து. இருக்கிறதையும் நீயே குடிச்சிட்ட. அதுல வேற என்னமோ பரதேசி பொண்ணோட அட, மீன் தீஞ்ச வாசனை வருதுயா. இவனுங்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? ச்சே. இவனுங்களுக்குலாம் தினம் தினம் எப்படிதான் புது வண்டி கிடைக்குதுன்னே தெரியல. ஆனா நமக்கு பாரு, அதே பழைய கார் தான். மீனு தூங்கிட்டாளா? ம். ஓஹோ, தூங்க வச்சிட்டியா? மீனு, ம். நீயே சொல்லு மீனு, அம்மா ஏன் அப்பா மேல அவ்வளவு கோவமா இருக்காங்க? சொல்ல மாட்டியா? அப்ப நீயே சொல்ல. இந்த கொஞ்சல் எல்லாம் வேண்டாம் என்ன? சாரிண்ணே, ஏதோ கோவத்துல தானே அப்படி சொல்லிட்டேன். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதண்ணே. சரி, அதை விட 100 டைம் சாரி. கொஞ்சமா சிரிக்கலாம்ல? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரி மட்டும் சொல்லிடுங்க. குடிக்கிறதுக்கு மட்டும் காசு இருக்கு, வீட்டு செலவுக்கும் பாப்பா செலவுக்கும் மட்டும் காசு இல்ல. நீயே சொல்லு மீனு, இது வரைக்கும் நான் உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனா? சொல்லு. இல்ல அப்பா மேல ஏதாவது குறை இருக்கா? சொல்லுமா. குறையெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு, திமிரும் ஆசையும். கரெக்டா சொன்ன. ஆனா பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி நீ நடந்து.
வா ஏறு வண்டியில ஏறு கல்யாணி கல்யாணி ஏறு ஏய், ஏய், no, போங்கடா வாங்கடா ஏய் கல்யாணி ஏய், பிடிக்கிட்டாங்களா பிடிங்க கல்யாணி கல்யாணி ஏய் no, no. ஏய் கல்யாணி எந்திரிக்கிறதுக்கு அலாரம் கூட வைக்க வேண்டாம், கரெக்டா கத்திடுவீங்க, யாரும் தூங்க முடியாது. எப்பதான் தெளியுமோ இந்த பைத்தியம். அவன் உன்னை தூக்கிட்டு போயிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும். என்னுடைய கஷ்டம் எனக்கு தானே. கல்லு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? எதுக்கு கேக்குறீங்க? அது இல்ல, நான் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க சவுண்ட் கேட்டுச்சு. அது மாயா அக்கா தான். ஓ மாயாவா? என்ன இவ்வளவு காலையில? ம். ஏய் டீ தூள் காலி ஆயிடுச்சு. என்ன இது? இல்ல டீ போடலான்னு வந்தேன், ஆனா டீ தூள் தான் இல்லையே, அப்புறம் எதுக்கு இது? ஓ, டீ தூள் வந்ததுக்கு அப்புறம் நானே கூப்பிடுறேன். ஓகே, அப்ப நான் போய் எக்ஸசைஸ் பண்றேன். ம், போங்க. ஏய் நீங்களா? இந்த நிலைமையில எப்படி உங்களால பாட முடியுது? கல்யாணி எதுவுமே சொல்லியா? ம்ஹும். பாடி பாடி தானே கல்யாணியை நான் இம்ப்ரெஸே பண்ணேன். எங்களோட ஊர்ல ம். நான் ஓரளவுக்கு பாப்புலர் தான். ம். எங்க அப்பாவும் பாடுவாரு. ம்ஹும். நீ பாடுவியா மாயா? ஏன்? ஏன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல? தலைக்கு மேல பிரச்சனை இருக்கும்போது எப்படி உங்களால பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஒரு டென்ஷனும் இல்லாத மாதிரி இருக்க முடியுது? அந்த அர்த்தத்துல தான் கேட்டேன். உங்க பொண்ணுக்கு 7 வயசாச்சுல, அவ எந்த கண்ட்ரி சிட்டிசன் ஆக போறா? பாஸ்போர்ட் இல்ல, எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்ல. எல்லாரும் மாதிரி நீ அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? வரவங்க போறவங்களாம் அட்வைஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்லக்கா. ம். ஆ, டீ தூள் வந்துருச்சு, இப்ப போய் டீ போடுறீங்களா? ம், உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த நல்லது கெட்டதெல்லாம் எங்களுக்கும் தெரியும்னே. கிளம்பு. டீ குடிக்கணும்ல? ஐயோ வேணாம். இந்த கீழே கடை வச்சிருக்கான்ல, அவனுக்கு பொண்ணுங்க யாராவது போன் பண்ணி சொன்னா போதும், எவ்வளவு கடை வேணாலும் கொடுத்துருவான். ஆனா ஆம்பளைங்க நாளைக்கு தரும்னு சொன்னா போதும், காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடும். அதனால நீயே போய் 2 நாள்ல தரேன்னு தேவையான பொருள்லாம் வாங்கிக்க. என்னால அதெல்லாம் முடியாது. போன தடவை வாங்கின பொருளுக்கு இன்னும் பணம் கொடுக்கல. இல்ல நான் பாக்குறேன். ச்சே, இப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு பேசாம செத்து தொலைஞ்சிடலாம். என்னடி பாக்குற? ஐயோ சனலு, நீ வாடகை கொடுத்த செக்கு பவுன்ஸ் ஆகி 2 நாளாச்சு. சரி அது இருக்கட்டும். போன மாசம் எலக்ட்ரிசிட்டி பில் ம். போன மாசம் எலக்ட்ரிசிட்டி பில்லும் வாட்டர் பில்லும் நீ கட்டவே இல்ல. இந்த பிளாட்ல நீங்க தான் அப்படி பண்றீங்க. 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கட் பண்ண சொன்னாங்க. ஏதோ தமிழ்காரனாச்சே, குழந்தையும் குட்டியும் வச்சுக்கிட்டு இருட்டுல எப்படி இருப்பேன்னு பாவப்பட்டு விட்டேன். ஆனா இனிமேல் எதுவும் முடியாது. எதுவும் முடியாதுன்னா முடியாதுதான். இல்லைன்னா என்ன வேலை விட்டு தூக்கிடுவாங்கயா. இன்னும் ஒரு 3-4 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் இங்க எத்தனை வருஷமா தங்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. மத்தவங்கள மாதிரி நானும் கரெக்டா பணம் தந்துட்டு தானே இருந்தேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. வேணும்னா ஆபீஸ்ல போய் பேசிக்கோ. நீங்க பணத்தை தொலைச்சதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு இந்த வேலை போயிடுச்சுன்னா உன்ன மாதிரி புள்ளையும் படிக்க வைக்காம பட்னியும் போட வைக்க என்னால முடியாது. வார்த்தை அளந்து பேசுனேன். என்னடா இது என்ன உன் அப்பா வீட்டு சொத்தா? நான் ஆபீஸ்ல போய் பேசுறேன்டா. யாருக்கிட்ட எப்படி வேணாலும் பேசலாங்கிற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தான்னு கேக்குறேன். போடா, என்னென்ன மிரட்டி பாக்குறியா? ச்சீ போடா. ஆ? கரண்ட் கட்டணும். இந்த பிரச்சனைகள்லாம் தீரவே தீராது போல இருக்கே. கேஸ் மேல கேஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் புது கேஸுங்க. நாம தங்கி இருக்கிற பிளாட் ஓனரும் கேஸ் போட்டாருன்னா நம்ம கதை முடிஞ்சுது. நீ இந்த மாதிரி பிடி கொடுக்காம இருந்தா எத்தனை நாளும் தப்பிக்க முடியும்? இன்னும் எங்களையும் சேர்த்து பிடிப்பாங்க போல இருக்கு. என்ன பண்றது? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, தர வேண்டிய காசை எப்படியாவது ஊருக்கு நான் அனுப்பி வைக்கிறேன்னு. ஆனா நீங்க தான் கிளம்பி போகாம இங்கே இருந்தீங்க. அன்னைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க? குத்த சொல்லலப்பா. எவ்வளவு நாளைக்கு தான் வெயிட் பண்றது? எங்களை ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுரு. எனக்கு என்ன தோணுதுன்னா 5-6 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் பொது மன்னிப்பு கொடுத்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அப்படிதான் போகணும் போல. ஆமா அப்படிதான். இப்ப என்ன? அப்படின்னா எங்களை அப்படிதான் போக சொல்லுவியா? குடும்பம் புள்ள கொட்டின்னு இருக்கிற எங்களை பத்தி யோசிச்சு பாரு.
நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற. இப்ப கூட உங்களை நான் தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், போங்க. டேய், இங்க வாடா. ஏய், வா வாங்க நானும் பாத்துட்டே இருக்கேன். வாங்க. ஓவரா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ம். வண்டி நில்லுங்க நிறுத்துங்க. நில்லுங்க நிறுத்து. டேய், நான் ஃப்ரண்ட் சீட்ல தான் உட்காருவேன். பெரிய முதலாளின்னு அனுப்பு. மாமா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். உங்களை நேர்ல வந்து பார்க்க முடியலன்னு தான் அவர் ரொம்ப கவலையா இருக்காரு. இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கு, அதையும் சரி பண்ணிட்டோம்னா நாங்களே அங்க வந்துருவோம். அதுக்கப்புறம் நாங்க எப்போ உங்க கூடவே தான் இருப்போம் மாமா. மீனு சாரி. காலை மிதிக்காதடி. என்னோட பேத்தியா? ம். கொஞ்சம் அவகிட்ட போன கொடு. மீனு இங்க வா, தாத்தா பேசுறாரு, உன் கூட பேசணுமா? வேகமா வா மீனு. வாங்க மாயாக்கா, சனலோட அப்பதான் லைன்ல இருக்காரு. யாராவது வந்திருக்காங்களா? மீனு ம். சரி, நான் அப்புறமா பேசுறேன். சனல் வந்தா எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ண சொல்லுமா. ரொம்ப நாளாச்சு பேசி அவங்கிட்ட. மறக்காம கூப்பிட சொல்லு. நான் அவனை கூப்பிடலான்னு பார்த்தா அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்பர் வச்சுக்கிட்டு இருக்கான். சரிம்மா. வச்சிடுறேன் மாமா. சனலோட அப்பா வீட்ல தனியா தான் இருக்காரா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஒரு ஹோம் நர்ஸ் வீட்ல இருந்து கவனிச்சுக்கிறாங்க. மாமாவுக்கு எங்களை பார்க்க முடியலங்கிற கவலை தான். எல்லாத்துக்கும் மேல ஒன்னும் நடக்காதுன்னு தெரிஞ்சும் திரும்ப ஊருக்கு போக முடியாததுனால அப்பாவை இங்கேயே கூட்டிட்டு வந்துடலான்னு அதுக்கான முயற்சிகள் ஏதோ செய்யற மாதிரி ஏதேதோ சொல்லி வச்சிருக்காரு. இவர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு பாவம் அவருக்கு தெரியாதுல்ல. சனலோட அம்மா இறந்தப்ப கூட உங்களால ஊருக்கு போக முடியாம ஆயிடுச்சுல. இவர் விஷயத்துல இந்த மாதிரி ஆகாம இருந்தா நல்லா இருக்கும். ஐயோ சாரி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பேத்தி அவர் ஒரு தடவை கூட பார்த்தது இல்லல, அததான் நான் சொல்ல வந்தேன். அதை விட கல்யாணி, இன்னைக்கு நீ என்ன குழம்பு வச்ச? அது மீனுக்குட்டி இங்க கொஞ்சம் வா. வர மாட்டேன். மீனு இங்க வா, ஆண்டி கூப்பிடுறாங்கல்ல. உன் கூட உட்காந்து கொஞ்சம் பேசும்போது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. என் புருஷன் எப்போ வராரு எப்ப போறாருன்னு எனக்கு கூட தெரியாது. உங்ககிட்ட மனசு விட்டு பேசும்போது எனக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்குக்கா. நான் ஒன்னும் பெருசா படிக்கல, இல்லனா ஏதாவது வேலைக்காவது ட்ரை பண்ணிருக்கலாம். என் புருஷன் ஓகே கல்யாணி, நான் கிளம்புறேன். லஞ்ச் டைம்னு நினைக்கிறேன், அதான் கால் பண்ணிருக்காரு. கட் பண்ண உனக்கு புரியாதா? ஏதாவது ரீசன் இருக்குன்னு தெரியாது. நான் கல்யாணி பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை அவ புரிஞ்சுக்கல. இருந்தாலும் நான் ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். ஆமாண்ணே, சுஜித்துக்கு அங்க எந்த ஃப்ரெண்ட் இருக்கான்? இப்பெல்லாம் அவன் ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான், பாத்துக்கங்க. ஏற்கனவே அவன் கிட்ட விசாவும் இல்ல, பேப்பர்ஸும் இல்ல. அவன் கூட சுத்திட்டு இருக்கிற பொண்ணுங்க அவனை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். இந்த நாட்டுடைய லா அண்ட் ஆர்டர் உங்களுக்கே நல்லா தெரியும்ல, பாத்துக்கங்க. இப்ப அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆனதே சோனியோட குடவுனுக்கு போகதான். சோனி அவனை புடிச்சு வச்சிருக்கான்டா. அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவான், சரக்கெல்லாம் வாங்கி கொடுப்பான் போல ஓ, இருக்கு. இது வேற நடக்குதா? ஏதோ கோல்மால் வேலை பண்றானுங்க போல இருக்கு. அடிக்கடி பாட்டில் வாங்கி கொடுக்கறான், ஏதோ எஸ்காட்டா போறன்றான். வட்டி பணத்தை வசூல் பண்றது, அடிதடிக்கு கூட்டிட்டு போறது. சுஜித் சோனிய கூட்டு போறான்னு எனக்கு தெரியும். அப்படி பண்றதுனால அவனுக்கும் கொஞ்சம் பணம் கிடைக்குதுல்ல. அப்படியாவது 4 காசு பாக்குறான்ல. நம்மள மாதிரி குடும்பத்தை பார்க்காம சோம்பேறியா இல்ல. அப்படின்னா ஒரு காரியம் பண்ணு, எங்கேயாவது போய் திருடிட்டு வா, இல்லனா போய் மாமா வேலை பாரு. ஏய், தேவையில்லாம பேசாத. ஓ, பின்ன என்னையா சொல்லும்? உங்கடனா இங்க பாருங்க, இவன் தேவையில்லாம கோபப்படாதப்பா. பேசுறான். என்ன வார்த்தை பேசுறான் பாருங்க. வா வா. சாமி, இத பத்தி நீங்க கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. அது நான் வந்து என்ன ஆனாலும் சரி, இனி அவன் விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ 4 காசு சம்பாதிக்கிறானேன்னு நினைச்சுதான் நானும் கேட்காம விட்டுட்டேன். என்ன பண்ண சொல்ற? அவன் இஷ்டத்துக்கு அவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். வாங்க சீக்கிரம் போய் வண்டியில ஏறு. யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை. ஏய், அந்த பக்கம் ஏறு. ஆ, ஏய், ஃப்ரண்ட்ல ஏறாத. முதல்ல வண்டியில ஏறியா? என்னோட பர்மனன்ட் சீட்ரா. அது சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வாலைக்கும் சலாம். அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கும் பாய். வேர் இஸ் த ரெண்ட்? கொடுத்துறேன், எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நோ நோ, ஐ கிவ் 2 more days, otherwise I call police, okay? இல்ல, எனக்கு நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, கிளம்பு கிளம்பு, போயிட்டு வா. ஆக்சுவலி நான் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன். என்னால அதுல இருந்து சொன்னா புரியாதா? போ. சரியான சூடு கொட்டையா இருக்கும். பாய். ஐயோ, அட்வொகேட்டா? டேய் சனல், சனல் நில்றா. என்ன இப்படி ஓட வைக்காதடா. என் கூட வா. வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் உனக்கு எவ்வளவு நாளா கால் பண்றேன். எப்ப பண்ணீங்க? போனை எடுக்கவே மாட்டேன். அப்படியா? அப்படி ஒருவேளை போனை எடுத்துட்டேன்னா, சார் நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், நான் அப்புறம் கால் பண்றேன். என்ன பெரிய மீட்டிங்? மண்ணாங்கட்டி. சனல், இது பெரிய பிரச்சனையாகும். இது நம்ம ஊர் மாதிரி இல்ல. இங்க அரபிகள் போயிட்டானா?
டேய் டேய் நில்றா டேய் எங்க போனா ஐயோ ஏய், இங்க இருக்கனா இங்கதான் இருக்கியா? எங்கடா போற? இருடா. டேய், ஒண்ணு சரண்டர் ஆகு. நீ உள்ள போயிட்டேன்னா கேஸ் ஆச்சு கொஞ்சம் சால்வ் ஆகும். அப்படியா? இந்த கோர்ட்டோட சிஸ்டமே அப்படிதான். ஓகே அப்ப நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க நாளைக்கு காலையில அதாவது நீ ஆபீஸ்க்கு வந்துருவேன்னு சொல்ற அதானே? டேய் சனல், நான் உன்னை எவ்வளவு வருஷமா பாக்குறேன். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க கூடி சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும் வெளிநாட்டுக்கு வந்துட்டு 10-18 கேஸ வச்சுட்டு எவ்வளவு தெனாவட்டா பேசுறான். எல்லாம் செக் பவுன்ஸ் கேஸ் தானே நான் உன்னை கொலை பண்ணிட்டு சுத்தல டேய், இதுக்கு பதிலா நீ ஒரு 2-3 கொலை பண்ணிட்டு உள்ள போயிருக்கலாம். அப்படியா உன் குடும்பம் இந்த மாதிரி கஷ்டப்படாதுல்லடா. அடுத்த வாட்டி அதுவும் பொது மன்னிப்பு கொடுக்கும் பொழுது உன் குடும்பத்தையும் உன் கூட வேலை செய்யறவங்களையும் ஊருக்கு அனுப்புற வழியை பாரு. நாளைக்கே நீ காசு விஷயத்துல ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். டேய், உங்க அப்பா இப்ப எப்படி இருக்காரு? என்னுடைய பழைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணும்போது எனக்கு வேற வழி தெரியாம போனை கட் பண்ணிருக்கேன். இப்ப என்ன சொல்லிட உங்க அப்பாவை நான் சமாதானப்படுத்துறது? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தி ஆளாக்கி இருக்காரு. அப்புறம் நாளைக்கு காலையில என் ஆபீஸ்க்கு வரேன். பணத்தோட வரணும், புரிஞ்சுதா? மறந்துடக்கூடாது. அட்வைஸ் மட்டும் வண்டி வண்டியா பண்ணிட்டு இருக்கல காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண வேண்டியதானே ஒருத்தனுங்களும் அதை மட்டும் பண்ண மாட்டானுங்களே டேய், நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்கப்புறம் கரண்ட்டை கட் பண்ண சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அப்புறம் நாளான்னைக்கு பணம் கட்டலைன்னா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியில போயிடணும், புரியுதா? என்ன ஆஃபீஸ்க்கு போய் சொல்லி என்னை வேலை விட்டு தூக்குவியா? ஏய் முதல்ல இந்த லிஃப்ட் பட்டனை சரி பண்றா போடா. ஆ? வந்துட்டா அங்க இருந்து வாடகைக்கு ஏதாவது பண்ண ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஆமா இன்னைக்கு என்ன குழம்பு கல்யாணி செம்மையா பசிக்குது சாப்பிட்டுட்டு சொல்றேன்னா கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. வாடகை பண்ண விஷயம் என்னாச்சு? அந்த வாட்ச்மேன் வந்துட்டு போனாரு. 2 நாள் நம்ம வாடகை பணம் கொடுக்கலனா நம்ம மேல கேஸ் போடுவோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நாளைக்கு கேஸ் போட்டுருவானாமா? ஏண்டி ஆல்ரெடி என் மேல 18 கேஸ் இருக்கு தெரியுமா உனக்கு? அப்புறம் புதுசா இன்னொரு கேஸோடைய ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் அதுவும் நடந்துரும். இங்க பாருங்க, சும்மா விளையாடாதீங்க. கரண்ட் வாட்டர் சப்ளைன்னு எதையாவது கட் பண்ணிட்டாங்களா? நம்ம பொண்ணை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, எதுக்கு தேவலாம கவலைப்படுற? ஆதாமும் ஏவாலும் இந்த மாதிரி கரண்ட் தண்ணிலாம் இல்லாம தான் வாழ்ந்தாங்க. அதுவும் மனுஷங்க யாரும் இல்லாத காலகட்டத்துல. ஆனா நம்மள பாரு, அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. நாம இனிமே வாழ முடியாதுங்க. 3 பேரும் சேர்ந்து தற்கொலை தான் பண்ணிக்க போறோம். நம்ம பொண்ணை நினைச்சுதான் நான் அப்படி எதுவும் பண்ணாம இருக்கேன். கரண்டை கட் பண்ணியதால் ஒரு பெண் உயிரிழப்பு அப்படிங்கிற ஒரு பட்டம் என் செல்ல கல்யாணிக்கு மட்டும் தான் கிடைக்கும். மினோ, நாளைக்கு நம்ம ஒரு பிக்னிக் போலானே? சீக்கிரமா ரெடி ஆகு. இந்த பாருங்க, பிஞ்சு மனசுல ஏதேதோ சொல்லி ஆசையை வளர்த்து விட்டுறாதீங்க. ஏய், நீ இப்ப ரெகுலரா ஏதோ சீரியல் பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப மொக்கையான பழைய டயலாக்கே பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நான் சீரியஸா தான் சொல்றேன். விஜய்னா, நாங்க ஒரு 2 நாளைக்கு இங்க இருக்க மாட்டோம். ஒரு சின்ன ட்ரிப் போறோம். இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான பிளேஸ உன்னால எங்கேயுமே பார்க்க முடியாது. அஸ்லாம் பாய், பாய், அஸ்லாம் பாய்.
பயமா இருக்குங்க. இங்க இருக்கிற ஆளுங்களை பார்த்தா இன்னும் பயமா இருக்கு. பயப்படாம வா கல்யாணி. இந்தாங்க என்ன? நம்ம பொண்ணோட செயின். இத வித்து நம்ம ரெண்ட் பே பண்ணிடுங்க. இத நேத்தே கொடுத்திருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நிம்மதியா வீட்லயே இருந்திருக்கலாம். தேவைப்படும் போது யாரும் எதுவும் தர மாட்டீங்களே. வட்டி மேல வட்டி கட்டினதுக்கு அப்புறம் கேஸ் மேல கேஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது எடுத்து கொடுங்க. சும்மா பேசாதீங்க. இருக்கிறது எல்லாத்தையும் தந்துட்டேன். இப்ப பாருங்க, இது மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளம்பி போயிட்டு வரேன். உலகத்துல எவ்வளவு பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் சரி, உன்னோட டேஸ்ட் மாதிரி வரவே வராது. நான் இந்த கிளாஸ் பிசினஸ் பண்ணி எல்லாத்தையும் லாஸ் பண்ணதுக்கு பதிலா பேசாம ஒன்னு ஒரு ஷெஃபா மாத்தி ஒரு ஹோட்டல் திறந்துருக்கணும். சும்மா என்ன புகழ்ந்து பேசி ஐஸ் வைக்காதீங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போனா போதும். போதுமா? அப்படியே போகும்போது இந்த வாட்சையும் ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன், என்னாச்சு? நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கண்ணா. சனல், நான் தான் சுவாமி பேசுறேன். நீ உடனே கிளம்பி இங்க கேம்புக்கு வா. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு பெரிய பிரச்சனைப்பா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இதோ வரேன். டேய், என்னடா சாமி? சாமி என்னாச்சு? சனல், இவன் என்னாச்சு? சோனி பேச்ச கேட்டு ஏதோ பெரிய டீமோட டீல் வச்சுக்கிறதுக்காக போயிருக்கான். ஒரிஜினல் பணத்தை எவனோ தட்டிக்கிட்டு போயிட்டானா. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் இப்ப இவங்களுக்கு கிடைக்கல. சோனி என்ன சொல்லிருக்கானா, இவன் கையில இருந்துதான் ஒரிஜினல் பணத்தை அடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு இவன் மேல பழிய போட்டான். இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நடந்தது நடந்து போச்சு. எல்லாரும் போய் கம்பி என்ன வேண்டியதுதான். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. நம்ம உள்ள போனா இவன் நிம்மதியா இருப்பாளா? இவன் இதுக்கு சோனி கிட்ட வேலை செய்யணும். இந்த விஷயம் சீரியஸானது. நீ பிசினஸ் பண்ணி பணத்தை தொலைச்ச மாதிரி இல்ல இந்த விஷயம். என்ன ஸ்மக்லிங் பா, ஸ்மக்லிங். மாட்டினா லைஃப் லாங் உள்ள இருக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் காரணம் இவனும் அந்த சோனியும் தான். நானும் இங்க பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், நீயே பார்த்து தானே இருக்க. நான் ஒண்ணு அவன் கூட சேர்ந்தது ஏமாத்துறதுக்காக இல்ல. செலவுக்கு பணம் வேணாமா? வேலை செய்யாம எப்படி பணம் கிடைக்கும்? ஊருக்கும் திரும்ப போக முடியாது. ஆமா, இவர் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கிழிச்சிருவாரு. நீ எங்க போதவன? இங்க கூட நான் நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏற்கனவே பல பிரச்சனை. இதுல நீ வேற. நமக்குள்ள சண்டை போட்டா எப்படி? இவனுங்க கிட்ட பேசி ஏதாவது செட்டில் பண்ணு. என்னது செட்டில் பண்றது? பேசி சமாளிச்சு தானே ஆகணும். எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொன்னுட்டு வந்துறேன். நல்லா உயிரோட விடக்கூடாது. வேண்டாம். Give me the bag. Give it to me. Give. Take this bag and give my cash back. It's not mine. Hey, this is not my bag, okay? No, you are the boss. Give me back my money or else I'll shoot you. I have no money, please. Hey, my wallet. This is all he had. This is not enough. I Please need more understand money, me. okay? I don't have a money, please. If you don't give me back my money, I'll kill you. I swear I'm not joking. Hey, அது என் கார். Hey, என் கார். Where's my money? கார் Give it back to சொல்லுங்க. me. Take your bag. Your car, your engine, everything's finished. Go find it in the scrapyard. Let's go. இங்க போடுங்க, சந்தோஷப்படா. பட்டத்துல பண்ணிட்டு அவன் எப்படி நிக்கிறா பாருங்க. எடுத்துடா. இவ்வளவு யாத்திராடு.